நான் தெரியும் தெரியலையா பரவாயில்லையா சொல்லு அப்படின்னு கிளம்பி நாங்கள் எங்கே போனோம்னா சந்தைக்கு தான் போனோம். ஸோ எவ்ரி வெனஸ்டே வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சந்தை போடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் இருந்தேன். ஆனால் சரி அங்கே போய் என்னதான் வாங்கிட்டு, அதுவும் இல்லாமல் டைமிங்லாம் கொஞ்சம் செட் ஆகாது. அதோட கம்பெனிக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதே இல்லை. ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து சரி போய் பார்க்கலாம் ஒன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். லாஸ்ட் டைம் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா மஞ்சப்பை வந்து எடுத்துகிட்டு போகல, அதாவது கட்டைப்பை வந்து எடுத்துகிட்டு போகல. அதனால் கை வலிக்க கவராக தூக்கிட்டு வந்தோம். ஸோ கண்டிப்பாக சந்தைக்கு போகும்போது கட்டைப்பை 1க்கு 2 எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம கூட குறைய வாங்குவோம். கடையில் பார்க்குறத விட எல்லாமே ஹாஃப் ஆஃப் த ரேட்டு அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு கேட்டால் அவங்களோட தோட்டத்திலே போட்டு அவங்க வந்து விற்கிறாங்களாம். அதனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. கேரட் பீட்ரூட்லாம் வந்து நம்ம நார்மலாக வாங்குறத விட ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ் தான். ஒரு பவுல் கேரட்டே வந்து 20 ருபீஸ் தான். அதேமாதிரி சக்கரவள்ளி கிழங்கும் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. வெங்காயம் தக்காளிலாம் 1 வீக் வாங்கினா 2-3 வீக்ஸ் கிட்ட வருது. நாங்கள் அப்படியே எல்லாத்தையுமே வாங்கிட்டு இந்த 2 பேக்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து டோட்டலாகவே வந்து 200 தான் ஆச்சு.